தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ற இது வந்து ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றாங்க. எங்களுக்கு எப்பயுமே அவங்க வந்து கிரைசிஸ் முதல்லாம் உதவி தான் செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாருங்க? என்ன கிரைசிஸ் அவங்களுக்கு வந்து என்ன உதவி செஞ்சாரு எனக்கு தெரியல. சட்டமன்றத்தில் அவங்க எண்ணிக்கை குறைவா இருந்துச்சா? அப்ப வந்து அதிமுகவை பாஜக ஆதரிச்சுதா? இவங்க தான் பாஜக காலில் விழுந்து கிடக்குறாங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரும் வரை நீட் தேர்வு தமிழ்நாட்டில் கிடையாது. அவர் வந்த பிறகு நீட் தேர்வு வந்தது. அதே போல ஜிஎஸ்டி முறை வந்தது. அதையெல்லாம் இவர்கள் ஆதரித்தவர்கள். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய குடும்பத்தாரையும் உறவினர்களையும் காப்பாற்றுவதற்காக பாஜக காலில் வீழ்ந்து கிடக்கிறார். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. எனவே இவர் ஏதோ சுயமரியாதைக்காரராகவும் இவர் ஒன்றும் பாஜகவுக்கு காலில் விழவில்லை என்றும் பேசுகிறார். பாஜக இவர்களை ஆதரித்தது என்று பேசுகிறார். என்ன, இவர்களை சில வழக்குகளிலிருந்து, திருட்டு வழக்குகளிலிருந்து, ஊழல் வழக்குகளிலிருந்து காப்பாற்றியதை சொல்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆதரவு தந்தது என்பதை விளக்க வேண்டும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து ஒரு ஏஐ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து அண்ணாதுரை அவர்கள் ஃபார்மர் சிஎம் அண்ட் டிஎம்கேவோட லீடர் வந்து விஜய வந்து தம்பி வா தலைமையேற்கவான்ற கூப்பிடுற மாதிரி அவங்க வந்து அந்த ஏஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல டிஎம்கேவை வந்து நிறைய கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. வந்து டைனாசிட்டி, கரப்ஷன், மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் வந்து செயல்படுத்தல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் ஒரு நகைச்சுவை மன்னனாக, ஒரு கோமாளியாக மக்கள் பார்ப்பதற்கான ஒரு வீடியோவாக தான் அதை பார்க்கிறேன். அண்ணா மறைந்த பொழுது விஜய் பிறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த சூழ்நிலையிலே விஜயை பற்றி அண்ணாவுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் கழித்து மகாத்மா காந்தி விஜயை பற்றி பாராட்டியதாக இன்னொரு ஏஐ போடுவார்கள். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள். இது போன்ற மூன்றாம் தர தரங்கெட்ட பிரச்சாரங்களில் இறங்குபவர்களை பற்றி நீங்கள் மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்களுக்கு தெரியும். இந்த செய்திகள் எல்லாம் மக்களுக்கு இவருக்கு ஆதரவு தேடி தரும் என்று அவர் நம்பினால் மக்கள் இவரை புறக்கணிப்பதற்கு உதவும் என்பதை அவர் புரிந்து கொள்வார்.